உசிலம்பட்டியில் காவலர் படுகொலை வழக்கில் தொடர்புடைய 3 பேரை உசிலம்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இந்த கல்லம்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற காவலரை கடந்த 27ஆம் தேதி கல்லால் தாக்கி படுகொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. காவலருடன் இருந்த ராஜாராம் என்பவர் படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் காவலரை படுகொலை செய்யப்பட்ட தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில தேனியில் பார்த்தீங்கன்னா நேற்று பொன்முடன் என்பவரை துப்பாக்கியால் சுட்டு காவலர்கள் பிடித்திருக்கிறார்கள். அவர் படுகாயமடைந்த நிலையில் பொன்முடன் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடன் கைது செய்யப்பட்ட தேனியைச் சேர்ந்த பாஸ்கரன், பிரபாகரன், சிவனேஸ்வரன் என்ற மூவரையும் தற்போது உசிலம்பட்டி நடுவர் மன்ற குற்றவியல் நீதிமன்றத்தில் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். நீதிபதி மகாராஜன் முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மகாராஜன் மூவரையும் 15 நாட்கள் நீதிமன்றம் காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து மூவரும் மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்பு சிகிச்சை பெற்று வரும் துப்பாக்கி சூடால் சிகிச்சைப்பட்டு வரும் பொன்மனனுடைய நிலைமை என்னன்றது தற்போது மருத்துவர்கள் தொடர்ந்து அவர் சிகிச்சை கொடுத்திருக்கிறார்கள். பின்பு தெரிய வரும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.